சூப்பரான டேஸ்ட்ல கருவாட்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு அப்படியே இந்த மாதிரி ஏடு கட்டி வந்துச்சுன்னா, குழம்போட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். வாங்க இந்த ரெசிபிய ஃபுல்லா பார்க்கலாம். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சிருக்கேன். தேவையான காய்கறிகள கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலுமே குழம்புக்கு டேஸ்ட்டு தான் குடுக்கும். நான் வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவாடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மொச்சக்கட்டை வந்து மொச்சப்பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா? அத நல்லா நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு மறுநாள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்னைக்கு குழம்பு கருவாடு எடுத்துக்காம வாழை கருவாடு எடுத்திருக்கேன். நீங்க குழம்பு கருவாடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் டேஸ்ட்டா இருக்கும். குழம்பு வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் கடுகு, ஒரு ஃபுல் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது 2மே நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். நீங்க தட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் முழுசா சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அது கூடவே சின்ன வெங்காயத்த சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் டக்குன்னு வதங்கிடும். லேட் ஆகுற மாரி இருந்ததுன்னா, நீங்க 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்ப எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே ரெடிமேட் வடகம் கிடைக்குது. அத வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு, கருவாட்டு குழம்புக்கு இந்த வடகம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா, சரியான வாசனையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வடகம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் 2 தக்காளி மீடியம் சைஸ்ல எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு, தக்காளி நல்லா வதங்குனதுக்கப்புறம் நான் காய் சேர்த்துக்கிறேன். நீங்க என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். முள்ளங்கி சேர்த்தாலே குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். முருங்கைக்காய், கருணக்கிழங்கு, கீரைத்தண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காய் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கணும். கத்திரிக்காய்லாம் வந்து நம்ம கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். நான் இன்னைக்கு எந்த ஸ்பெஷலான மசாலாவும் யூஸ் பண்ணி செய்ய போறதில்ல. வீட்ல அரைச்ச குழம்பு தூள் யூஸ் பண்ணி தான் செய்றேன். குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிற ரெசிபி தனியா ஒரு வீடியோல போடுறேன். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் ஃபுல்லாவே குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலயே தனியா, மிளகு, சீரகம் எல்லாமே அரைச்சு சேர்த்துருக்கிறதுனால வேற எந்த தூளுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதில்ல. மசாலா நல்லா வதங்குனதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த புளிய நல்லா கரைச்சு வடிகட்டி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு, அது கூடவே நல்லா வேக வச்ச மொச்ச பயிறு இருக்கு இல்லையா? அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியோட சேர்த்துக்கணும். அது குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட்டு குடுக்கும். இத அப்படியே குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா கருவாட்டு குழம்புக்கு மொச்ச பயிறு சேர்த்துக்கோங்க. அது ஒரு சூப்பரான டேஸ்ட்டு குடுக்கும். இதுக்கப்புறம் அப்படியே ஒரு மிக்ஸ் குடுத்து, இத அப்படியே மூடி வச்சுட்டு, ஒரு கொதி இதில நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கருவாட சேர்த்துக்கலாம். ஒரு சில கருவாடுல வந்து உப்பு இருக்கும். ஸோ, நீங்க குழம்புக்கு உப்பு சேர்க்கும்போது, அளவா பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கம்மியா சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இல்லன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா உப்பும், கருவேப்பிலையும் சேர்த்து இப்ப குழம்ப மூடி வைக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு நல்லா கொதி வரட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளீன் பண்ண வாழை கருவாடு சேர்த்துக்கிறேன். நீங்க குழம்பு கருவாடும் கலந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கருவாடு ஆட் பண்ணிட்டு, குழம்ப நல்லா ஸ்லோ பண்ணிட்டு, நல்லா கொதிக்க விடணும். நல்லா குழம்பு வந்து ஏடு கட்டி வரும். குழம்பே கொஞ்சம் குறைஞ்சு நல்லா சுண்டி வரும். அந்த டைம்ல நம்ம வந்து குழம்ப ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்ப பாருங்க 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. வாசனை ஹெவியா இருக்கு. கருவாட்டு குழம்போட வாசனை. இதுக்கு எந்த சைட் டிஷ்மே தேவையில்ல. இது கூடவே நான் 4, 5 முட்டை அவிச்சு அப்படியே இந்த குழம்பு கூடவே சேர்த்து சிம்ல வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப பாருங்க, இன்னும் நல்லா ஏடு கட்டி வந்திருக்கு. இந்த டைம்ல அவிச்ச முட்டைய சேர்த்து குழம்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது அப்படியே அந்த சூட்லயே குழம்புல அந்த முட்டையில குழம்போட டேஸ்ட்லாம் முட்டையில இறங்கும். சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. கண்டிப்பா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.